ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சிட்டு இன்றைக்கி நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகணும். இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1/4 கப் தேங்காய், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நண்டு ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கும். நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இதை கிளறி விட்டுட்டு இது பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த நண்டு கிரேவி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டு மதியமாக சாப்பிடும்போது அந்த நண்டில் இருக்க அந்த மசாலாலாம் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குழம்பு கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்பா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.